இங்கே ஏகாம்பரம் அப்பா வீட்லேயும் சரி, சிதம்பரம் வீட்லேயும், அதே மாதிரி அங்கே கனகாம்பரத்தோட வீட்லேயும், என்ன இது ரெண்டும் இப்படி பைத்தியம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அதே நினப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன அப்படி என்ன காதல், இப்படி ஒரு இதா அப்படி சொல்லிட்டு அவர் பேசிக்கிறாங்க. அப்போ சிதம்பரத்துக்கும் அவர் மனைவிக்கும் இந்த காதலை பற்றி ஒரு தர்க்கம் வருது. என்ன அது காதல்னு இப்படி அலைகிறான் இவன் ஏகாம்பரம், வீட்டில் தங்கிறதே இல்லை, எங்கெங்கோ சுற்றிக்கிட்டு இருக்கான், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பொழுது 2 பேரும் அதை பற்றி, இந்த காதலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி எப்படி நடக்குதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லன்னா லூனா என்ன சோனா இல்லன்னா லூவம்மா, கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா. அட என்னது? சோ இல்லு. ஓஹோ, இவ்வளவுதானா? சோனா இல்லன்னா லூவம்மா, கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா. காதல் கல்யாணம் நல்லதா இல்ல கல்யாணத்துக்கு பின்னே காதலா? காதல் கல்யாணம் நல்லதா இல்ல கல்யாணத்துக்கு பின்னே காதலா? கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா, கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா. காதல் புரிஞ்சு கல்யாணம் செய்யறது நல்லதா இல்ல கல்யாணம் செஞ்சு விட்டு அப்புறம் காதல் பண்றது நல்லதா? காதல் புரிந்து பின் கல்யாணம் செய்வது கண்ணியமான முறை தானையா? காதல் புரிந்து பின் கல்யாணம் செய்வது கண்ணியமான முறை தானையா? பெண்கள் கண்கலங்கு நீலை போமையா, பெண்கள் கண்கலங்கு நீலை போமையா. காதல் கல்யாணம் சரியென்றால் உலகில் கண்ணு கழகில்லாத பெண்கள் கெதி என்னாகும்? காதல் கல்யாணம் சரியென்றால் உலகில் கண்ணு கழகில்லாத பெண்கள் கெதி என்னாகும்? சோனா இல்லன்னா லூவம்மா, கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா. காதல் புரிவதென்று நினைத்து கொண்டு கண்ணடிப்பதுவும் உண்டு, கன்னத்தில் தளார் என்று அடிபட்ட பின்னாலே கவலைப்படுவதுண்டு. இது அனுபவம் இல்ல ஆராய்ச்சி. கண்ட கண்ட பெள்ளி கருத்தில் நினைத்து கொண்டு கடலோரம் சுத்துவது காதல்லா? கண்ட கண்ட பெள்ளி கருத்தில் நினைத்து கொண்டு கடலோரம் சுத்துவது காதல்லா? கருத்தை அறிந்திடாமல் நடத்தை தெரிந்திடாமல் மனத்தை பறி கொடுத்தல் காதல்லா? கருத்தை அறிந்திடாமல் நடத்தை தெரிந்திடாமல் மனத்தை பறி கொடுத்தல் காதல்லா? பின்ன என்ன காதல்ங்கிறதா என்ன கொஞ்சம் சொல்ல. சம அன்பு உடையராய் தரணியில் வாழ்ந்திட, சரியான நலங்களும் சேர்ந்திட, சரியான வயது தரமான கல்வி சமமான குணத்தோடு கூடி அமைவான உடலுள்ள ஆண் பெண்கள் எதிர்பட அப்போதுண்டாவது காதலு. அதிகாரம் செல்வம் அது கொண்டு பெண்ணே அடிமைப்படுத்துவது சாதலு. அப்போ சோனா இல்லன்னா லூவம்மா, கொஞ்சம் சோனா இல்லன்னா லூவம்மா. இந்த காமெடி சீரியலை பார்க்குறவங்க தொடர்ந்து பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் பால்ராஜ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இது இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு அந்த காமெடி கல்யாணம் தொடர்ந்து வர இருக்கிறது. அதற்கு பிறகு சில தலைப்பில் பணம் படுத்தும் பாடு அப்படின்னு தலைப்பில் இன்னொரு சீரியல் போட இருக்கிறேன்.
அதுக்கடுத்து ஏடிவி போட்டின்னு ஒரு சீரியல் இருக்குது. ஆகையால் இந்த தொடர்ந்த சீரியல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அது குறிப்பாக வந்து இந்த 60 வயசை கடந்திருக்காங்க பார்த்தீங்களா, வயதானவர்கள், அவங்க தான் முக்கியமாக வந்து இதில் தொடர்ந்து பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்கு வருவோம். நீங்கள் பார்த்து 18 ஏகாம்பரத்து அப்பா சிதம்பரமும் அவங்க மனைவியை வந்து இந்த காதலை பற்றி பேசுவாங்க. அதாவது இந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டிய காலத்தில் காதல்ங்கிற வார்த்தையே ஒரு ஆபாசமான வார்த்தை. ஆகையால் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா பெண்கள் எல்லாம் எந்த மாப்பிள்ளையை சொல்கிறாங்களோ அதில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மாப்பிள்ளையை விட வந்து எப்போன்னா தாலி கட்டு நேரத்தோட மாப்பிள்ளையை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த காதல் விவகாரம்லாம் யாருக்கும் புரியல. இப்போ என்ன இருந்து இப்படி இந்த 2 பேரும் பைத்தியம் மாதிரி அழைகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க 2 பேரும் சோனா இல்லைன்னா லூவண்ணான்னு ஒரு பாட்டு அன்னைக்கு கேட்டிருவீங்க, பாட்டு 18. அதே மாதிரி இந்த கனகாம்பரம் வீட்லேயும் கனகாம்பரத்தில் அம்மா இருக்காள, அவளுக்கும் ஒன்றும் புரியல. இது என்ன கனகாம்பரம் போகிறா வர்றா, பைத்தியம் முடித்த மாதிரி இருக்காளே, சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, ஏதோ அவளே பேசிக்கிறா, இல்லை இப்படி இருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் என்னத்தை இப்படி இருக்கா, அதனால் இது சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் கேட்டால் சரியாக இருக்கும்னு பார்க்கும்பொழுது பக்கத்தில் ஒரு மாமி இருந்தா. இந்த மாமிக்கிட்ட போய், ஏன் மாமி இந்த என் பொண்ணு கனகாம்பரம் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காளே, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து போய் அதே நினப்பில் இருக்கா, வந்து வர்றா, இங்கே அவனுக்கு அந்த மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வர்றா, அப்பா பேசிட்டு வர்றா, வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்டலாம் சரியாக பேசவில்ல, எப்பொழுதும் தனிமையில் இருந்துக்கிட்டு என்னமோ அவளையே பேசிக்கிறா, சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, இப்படி ஒரு நிலைமையில் இருக்காள, என்ன மாமி எனக்கு புரியவே இல்லை, இது நம்ம காலத்தில் நம்மளாம் இது மாதிரி இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அவன் மாமி சொல்லுவா, அது உனக்கு பற்றி தெரியாத, நான் அது விளக்கமாக சொல்கிறேன் உனக்கு, அதை கேட்டு புரிஞ்சுக்க. அப்படி இந்த காதல் விவகாரம்லாம் இப்படி தான் இருக்கும், பைத்தியம் முடித்த மாதிரி தான் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆகையால் நான் வந்து உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, தெரியாதோ நோக்கு தெரியாதோ, காதலுங்கிறது ஒரு பைத்தியம் தோணலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு பேசுவா. அதை இப்போ நீங்கள் கேளுங்க. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும்னு தெரியாதோ. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும்னு தெரியாதோ.
உருளுறா அவன் தலைய தடவுறான் அறையில் நடப்பதை அவன் அம்பலமாக்குறா தெரியாதோ நோக்கு தெரியாதோ சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும்னு தெரியா